ரூபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஆந்திரா மாநிலத்தில் கலப்படம் கலந்த பால் விற்கப்படுகிறதாக செய்தி வெளியாகி இருக்கு. அது குறித்து விவரமா விவாதிக்கதான் சௌமியக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சௌமியக்கண்ணன். வணக்கம் சின்னா. நீங்க கேட்டது போலவே கலப்பட பால், அதனால கிட்டத்தட்ட 4 உயிர்கள் போயிருக்குன்னு சொல்றோம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்ல அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற கான்செப்ட் படி கலப்படம் கலந்துருக்கு. ஸோ ஒரு பால்ல கலப்படம் கலக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், இப்ப பால்காரர் பால் கவர் வாங்கணும்னா ஒரு வித பயம் இருக்கும், இதுல கலப்படம் இருக்குமோ, ஒரு ஒரு அடல்ட்ரேஷன் இருக்குமோ அப்படிங்கிறது. ஆனா மக்கள் பசும்பாலை நம்புறாங்க. வீட்டுக்கு வீடு பால் ஊத்துற அந்த பால்காரரை நம்பிதான் வாங்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பசும்பால்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தினால மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் பீதி அடையறதை விட்டுட்டு தெளிவா யோசிக்கணும். பால் அப்படிங்கிறது ரொம்பவே தூய்மையான பொருள். ஒரு சின்ன விஷயம் பட்டாலுமே ஒரு எளிதில கிடக்கூடிய பொருள். அப்படிப்பட்ட பால்ல என்ன நடந்திருக்கும், எதனால இந்த இறப்பு சம்பவம் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஓகே சௌமியா, எதனால இந்த இறப்பு சதவீதம் அதிகமாயிருக்கு? இந்த பால்ல கலப்படம் கலந்துருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, பால்ல இந்த கலப்படம் கலந்ததுனாலதான் இறப்பு சதவீதம் அதிகமாயிடுச்சா? இது குறித்து கொஞ்சம் முழு விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சின்னா. இப்ப பால் குடிச்சு இறந்திருக்காங்கிற ஒரு டேக் லைனே மக்களுக்கு சில விஷயத்துல கவலையா கொடுக்கலாம். இப்ப ஒரு பால்ங்கிறது ஒரு பச்சிளம் குழந்தையில இருந்து வளர்ந்தவர்கள் வரைக்கும் எல்லாருமே குடிக்கிறாங்க. சோ பால் எதனால இந்த ஒரு இறப்புக்கு காரணமா இருக்கு? இறப்பு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. காரணம் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 8 பேர் கிட்ட உயிருக்கு போராடும் நிலையில் இருக்கிறார்கள், கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இது 12 பேரை இன்னுமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல பாலை சப்ளை பண்ண பால்காரர்ல கொடுத்த பாலை குடித்ததனால் இந்த விளைவு வந்திருக்கு. காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்களை அணுகிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கறத நான் அவங்களோட பதிவு செய்யறேன். பால் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கூலண்ட் கண்டெய்னர்ல இருந்து கசியக்கூடிய எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற ஒரு வேதி பொருள் இதுல கலந்ததுனால அது டைரக்டா ஒருத்தருடைய கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கியிருக்கு, அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த கிட்னி ஃபெயிலியராலதான் மக்கள் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற கணிப்பு இதுவரையில இருந்திருக்கு. ஓகே சௌமியா, நீங்க சொன்னதெல்லாம் ஓகே. பால் குடிச்சா எப்படி கிட்னி ஃபெயிலியர் வரும்? சரியான கேள்வி சின்னன். பால் குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த எத்திலீன் கிளைகால் என்பது டைரக்டாக சென்று கிட்னில அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுனால யூரின் வெளியேற்ற முடியாத நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. சரிங்களா? அப்ப யூரின் வெளியேற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதாக மருத்துவர்கள் சொல்றதால இந்த அனியூரியா அப்படிங்கிற டேர்ம் கொண்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த அனியூரியாவால தான் இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தரவுகள் சொல்கிறது. உணவு சட்டத்தை பத்தின தெளிவான புரிதல் மக்களுக்கு இல்லாததுதான் இதுக்கான காரணமாவே அமையுது. நிறைய பேர் கலப்படத்துல ஈடுபடுறாங்க. இதனால பல உயிர் சேதங்கள் ஏற்படுது. உணவு சட்ட பாதுகாப்புக்காகவே நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையே இருக்கு. இந்த துறைக்கு கீழே இந்த மாதிரியான குற்றங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கான தகுந்த தண்டனை வழங்குறதுக்காகத்தான் 1954 ஆக்ட் வந்திருக்கு. ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 படி யாராவது இந்த உணவு கலப்படத்துல ஈடுபட்டாலோ இல்ல அதுக்கு உறுதுணையா இருந்தாலுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்குமே ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது. ஓகே சௌமியா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. எங்க ஷோல கலந்துகிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. இது போன்ற ஷோக்களை தொடர்ந்து இணைந்திருக்க நம்மளுடைய ரூபம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் நான் உங்கள் சின்னா. நான் உங்கள் சௌமியா.